சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், அந்த குணசேகரனை நான் கண்டுபிடிச்சேன். என்ன நாலுபடி சொல்லுதிய? ஆமா சின்ன பண்ணே, அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சேன். எங்க இருக்காருன்னு மட்டும் தெரியாது, ஆனா யாரு எவருங்கறத கண்டுபிடிச்சேன். ஏடி என்னடி சொல்லுத? ஆமாக்கா, நெசமா தான் சொல்லுவேன். நம்மளுக்கு இனிமே விடிவு காலம் பிறந்தாச்சுக்கா. இனி உங்க அக்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அண்ணன் உங்க அக்கா சண்டை எல்லாம் முடிஞ்சு போகுதுக்கா. சண்டை எல்லாம் சமாதானம் ஆக போகுது. சந்தோஷம் தானே உனக்கு? இப்படி அந்த குணசேகரன் யாரு? யாரு இல்ல சின்ன பண்ணே, நம்ம பாக்கியலட்சுமி அக்கா மாப்பிள்ள தான் குணசேகரன். என்ன நாலுபடி எதை வச்சு சொல்லுதிய? சின்ன பாக்கியலட்சுமி அக்கா அவங்க மொவட்ட எம்மக்கா எந்த கதையை பத்தி சொல்லிடாத, நம்ம எந்த ஊர்ல இருந்தா என்ன யாது அப்படிங்கிற பழைய கதை பத்தி மூச்சு விட்டுறாத அப்படின்னாங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து கூட்டி கழிச்சு பாரு. அப்போ குணசேகரன் தானே நம்ம பாக்கியலட்சுமி அக்காக்கு மாப்பிள்ள. என்ன வாயை பிளந்துட்டு இருக்க? நான் பாக்கியலட்சுமி அக்கா மொவட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, நாங்க பாம்பியில இருந்து முன்னால இருந்தோக்கா, அது கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிச்சு. அப்பவே நான் கப்புடு புடிச்சுக்கிட்டேன். அந்த அலை லேசா கண்ணு வச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் கேட்ட உடனே பாக்கியலட்சுமி அக்கா அதெல்லாம் பத்தி சொல்லாத அப்படி சொல்லும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பாக்கியலட்சுமி அக்கா மாப்பிள்ள தான் குணசேகரன் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ ஒண்ணு சொல்லாம வாயை பிளந்துட்டு நிக்கிறத பார்த்தா நான் சொன்னது நம்பல போல இருக்க. அப்படி இல்ல நாலுபடி, எடுத்தன் கவுத்தன்னு ஒரு காரியத்துல நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. எதா இருந்தாலும் நல்ல தீர விசாரிச்சுதான் முடிவெடுக்கணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீ தீர விசாரிச்சுட்டு நீ அதுக்குள்ள எல்லா கதையும் சொல்லி முடிஞ்சு போயிரும். அவ நம்பலான கிடக்கட்டு. இந்த குணசேகரனுக்கு பொண்டாட்டி பிள்ளையில நீ பாத்திருக்கியா? பார்த்ததில்லடி. அவர் அதிகமாட்டு பொண்ணடி பிள்ளைல எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாரு. அவர் மட்டும் தானே எங்க மச்சானோட ஃப்ரெண்ட். அவர் தான் பாத்திருக்கேன் மத்துக்க. அப்படி போட அருவாள. அப்ப கரெக்ட் தான். அப்பவும் பாக்கியலட்சுமி அக்காவை நீ இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்ததில்லடி. இப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா சரிதான். அப்ப பாக்கியலட்சுமி அக்கா புருஷன் தான் குணசேகரன். அத்தியா புஷ்பாக்காவே சொல்லியாச்சு, குணசேகரனுக்கு பொண்டாட்டி பிள்ளைல அவ பார்த்தது இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுது? கன்ஃபார்ம் அந்த குணசேகரன் தான் தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட நான் சொல்லதை நம்பலன்னு வச்சுக்கியா, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அது நாலுபடி நீங்க சொல்லுது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த குணசேகரனுக்காக தானே இவ்வளவு நாள் நம்ம காத்து கிடக்கும். நம்ம பாக்கியலட்சுமி கிட்ட என்ன ஏதுன்னு மெதுவா விசாரிச்சோம்னா உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. எப்படியும் பாக்கியலட்சுமி அக்கா உண்மையை சொல்றதுக்கு கொஞ்சம் தடுமாறுவா. ஏன்னா அவரு இந்த மாப்பிள்ள பண்ண காரியம் அப்படி இல்ல, எப்படியும் அந்த அக்காக்கு தெரிஞ்சிருக்கதானே செய்யும். அதான் ஒரு மாதிரி மென்னு முழுங்கி சொல்லிட்டு இருக்கா. விஷயம் வெளியே தெரிஞ்சிருப்படாதுன்னு நினைக்கா. இருந்தாலும் எப்படியாவது நம்ம உருட்டி பரட்டி கண்டுபிடிக்கும். நாலுபடி அவசரப்பட்டு தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு வார்த்தையை விட்டுறாது. என்ன வாயில கிடக்கல வயிற்றுல கிடக்கலன்னு சொல்லிட்டு எதையா ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காதிய. போட்டு இதெல்லாம் நான் வாயை விட மாட்டேன். அதெல்லாம் வாயை கட்டிட்டு பேசாம இருப்பேன். எப்படி கண்டுபிடிக்கணும்ல நமக்கு விஷயத்த. ஒரு வாரம் பொறுங்க. எப்படியாவது நேக்க பக்கம் பேசி எடுத்து அவங்க வீட்டுக்காரரு குணசேகரன் தானா, அவர் பேர் என்ன பேருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேர் ஒண்ணா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட வேண்டியது ஆள. எனக்கு தெரிஞ்சவர்ல இந்த குணசேகரனோட அந்த நடவடிக்கை சரியில்லைன்னா ஒருவேளை நம்ம பாக்கியலட்சுமி அக்கா பிரிஞ்சு வந்திருப்பாங்களோ, அதனாலதான் விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மோவட்ட சொல்லுதாங்கன்னு நினைக்கேன். சரி பாப்போம், என்ன ஏதுன்னு நம்ம டக்கு புக்குன்னு முடிவு எடுத்துடப்படாதுல. கூட நாளானாலும் பரவாயில்ல, உண்மையை கண்டுபிடிக்கணும். தேவையில்லாம அவங்கள சந்தேகப்பட்டுறப்படாதுல. சந்தேகமே வேண்டாம், அவர் தான் குணசேகரன். சரி, எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரி, எல்லாரும் இருங்க. யாராவது எங்க வீட்டுக்காரர் வேற தேடிட்டு இருப்பாரு. ஏ அப்பா, ஐப்பசி மாசம் அடமலை எங்க வீட்டுக்கார மேல பாசமலை பொழியுது. நாலுபடி எங்க அண்ணன் உங்க சொல்லு கேட்டு நடப்பாரு. ஆனா என் புருஷன் அப்படியா? அவ்வளவுதான். நான் ஒண்ணு பேசினா 9 பேசுவாரு. ஏதான் சண்டை இழுத்துறாரு, அதுக்கு பயந்து போய் ஓடுதே. ஆமா, உங்க அண்ணக்காரர் தானே, நான் சொன்ன உடனே அப்படியே இருக்காரு. அம்மா பேச்சு கொடுக்க முடியாத நான் போறேம்மா. போயிட்டு சின்ன பண்ணி போயிட்டு. இக்க என்னாச்சுக்கா, ஏங்க ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க? இல்லாட்டி அந்த குணசேகரனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மண்டைக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னென்னவோ நினைப்பெல்லாம், பழைய நினைப்பெல்லாம். அதை பத்தி யோசிச்சது போதும். உன் மாமியாட்ட நைசா தள்ளி கொண்டு போறதுக்கு பாரு உங்க மைனிகாரி வீட்டுக்கு. ஆமாட்டி, சொல்லி எப்படியாவது கிளப்பி விடனே மாமியாக்காரிய. உன் மாமியாக்காரிய மட்டும் சொல்லி அனுப்பி விடுறத, நீனும் கூட போ. என்ன ஏதுன்னு எடி எதுக்கு மறுபடியும் போய் பாக்குறதுக்கு? அவ மட்டும் மைனியோ எப்படி கொஞ்சி கொலாவி என்னெல்லாம் ஐஸ் வைக்க, அதே மாதிரி நீனும் ஐஸ் வச்சு படிக்கா. சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி நடிக்க நம்மளால முடியலடி. நம்ம எப்பவுமே யதார்த்தமா இருக்கோம். இந்த காலத்துல எல்லாம் யதார்த்தத்தோட நடிப்புக்கு தாங்க மதிப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்மளும் கூட கொஞ்சம் ஆக்டிவ் போட்டுற வேண்டியதான். அவ ஒரு தடவை மைனியன் கூட்டா, நீ ஒரு 10 தடவை மைனியன் கூப்பிடு. ஐச வைக்கி அந்த உன் காலுக்கிட்டே சரண்டர் ஆகி கிடப்பா. அப்படிதாங்க ஐச வைக்கணும். அப்படித்தானே நிறைய பேர் ஐச வச்சு இழுத்து போட்டுக்கிட்டு அழுவா. ஆல்ரெடி நல்ல ஐடியா சொல்லும். கடைசியில நம்மளுக்கு அடி வாங்கி தராம விட்டா சரிதான். எம்பா தாயே, நான் எத்தனை வீட்டுல உனக்கு அடி வாங்கி வந்திருக்கேன். இல்ல நாலுபடி எக்கு தப்பா என்னத்தையாவது சொல்லுவிய, அதை கேட்டு நாங்க எங்கேயாவது அடி வாங்கிட்டு வரதுக்கா? தேவையா எங்களுக்கு இதெல்லாம்? எதை கேட்கணுமோ அதை கேட்போம். நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க, உங்க இஷ்டம், உங்க வாயி உங்க சொல்லு. நீங்க நின்னு வச்சுக்கிய மரியாதை எல்லாம் ஆக்கி விடுவேன் எனக்கு. அதனால நான் எங்கே போறேன் போ. நாலுபடி வாந்தல உன் சோழி என்ன பண்ணுமோ பாரு. நான் வரமாட்டேன். சும்மா இருந்தவளை எம்டி கோவப்பட வச்ச. 4 மணிக்கு வயிறு பசி இருந்திருக்கும், அதான் வீட்டுக்கு ஓடுதுன்னு நினைக்கேன். கோவப்பட்ட மாதிரி சரியான ஆளாக்கும். ஆமாட்டி, அன்னைக்கு அப்படிதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடுதுப்புட்டு கோவப்பட்டா. எம்டி இப்படி கோவப்படுது அக்காட்ட அப்படிங்க. ஏக்கா எனக்கு வயிறு பசி எதால டக்குன்னு கோவம் வந்துருக்கா. இங்க சாப்பிட்டுட்டா இல்லன்னா எங்க வீட்டுக்கு போட்டா அப்படின்னா
அந்த சொன்னேன் எட்டி நேரத்துல கஞ்சி தம்பி கிடக்கு கொஞ்சோண்டு தம்பி கிடக்கு அப்படின்னு உடனே அந்த டக்கு புக்குன்னு கோவத்துல இருந்து ஓடிட்டாளா. பாத்தியாக்கா? வசந்திக்கு மனசுல கள்ளங்கவுடம் கிடையாது. ஆனா அந்த வாய்தான் கொஞ்சம் நீளம். போல பாயில நாய் மண்ட மாதிரி கலப்படன்னு பேசிட்டே கிடப்பா. ஆமாக்கா, அதுவும் சரிதான். இக்கா பிள்ளைக்கு சோறு வச்சு கொடுத்தேலா? ஆமாக்கா வச்சு கொடுத்தேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ சிம்ரன் போயிட்டாவளோ? ஆமாக்கா சிம்ரனுக்கு மாப்பிள்ளை சலச்சவியும் வீடு வீடு நிப்பாரு. அதான் போயிட்டா. அந்த வசந்தியும் கிளம்பி போயிட்டான்னு யாராவதுன்னு. சரிக்கா, நாங்களும் போயிட்டு இருக்கோ. இருங்கம்மா போலாம். ஏண்டக்கா நேராயிட்டு போயிட்டாரா? சரிம்மா போயிட்டாங்க. அப்பப்ப வாங்க எங்கன்னு எட்டி பாருங்க. இக்கா நாங்க மட்டும் வாரோம், நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிய. அருணாம நினைப்பேன் மாசமா இருக்க பிள்ளைய ஒத்திலங்கன வச்சுட்டு வர முடியாதம்மா. அவளையும் கூப்பிடுவேன். அவனா வரலம்மா அப்படின்பா. சரிக்கா, சரி சரி. சரிக்கா போயிட்டாரு, பிள்ளைய பாத்துக்குதுங்க. சரிம்மா. சொல்றது ஞாபகம் இருக்கலக்கா, காலையில உன் மாமியா கறியை தள்ளிட்டு போயிருவோம் மைனி வீட்டுக்கு. அதான் சொல்லி அதாம்டி. எல்லாரும் தாயா பிள்ளையா நல்லபடியா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கதையை பத்தி எது நம்ம வாயை உளறி இருப்படாது. நான் வார மக்களே, நான் வாரேன். என்ன போய் செவுத்துல பள்ளி மாதிரி விட்டுட்டு கிடக்கிறீரு? இடி கோபத்துல இழுத்து தள்ளுன கீழே குடுந்தவன் எந்திரிக்க முடியாம கிடக்கும் டி. ஆமா, அந்த ஆளை எந்திக்க முடியாத அளவுக்கு ஜீவனத்து போய் கிடக்கிறீரு. ஒவ்வொரு வீட்லயும் ரசமும் துவையிலும் ஊறுகாயும் வச்சு திங்கதான் செய்தாவா. துட்டு சம்மந்தியும் பண்ணுதாவா. இங்க என்னென்ன வகை வகையா கோழி மீன் அது இதுன்னு செய்து எடுத்து போடதான் செய்றேன். ஆனாலும் அவளுக்கு திங்கதான் செய்தாரு. எங்க உடம்புல பிடிக்கிச்சத? அன்னைக்கு உங்க பெரிய மகாரி வீட்டுக்கு வந்தா கேக்கா, ஏன் மவுனுக்கு ஜியாத்து தான் நீ திங்கியாமா, அவளை சோறு குடிப்பியே என்ன பாம்போல வத்தி எடுத்து நாகேஸ் மாதிரி இருக்கானே அப்படிங்க. தேவையில்லாம என்ன தேவன உளறிட்டு இருக்காத கொண்டு முடியும் கொண்டு. ஆமா கொல்லுவீரு. கொல்லுக்குதானே எங்க வீட்டுல வந்து கட்டி கொடுத்துருக்கா போமர்ட்ட. எங்க இருந்துலப்போ பொண்ணு கட்டி வந்தாவோ. என் கேரகம் இந்த வீட்டுல வந்து உளனன்னு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு மாப்பிள்ளட்டுக்காரன் வந்தா. எங்க அம்மகாரி இருக்கால அடுத்த ஊர்ல தான் கட்டி கொடுப்பேன். ஆடி போட்டு ஆடி உமரை பார்த்த உடனே சொல்லிவிட்டா, எங்க அம்மா எங்க தாத்தாக்கார மாதிரி நீர் இருக்கிறான். உடனே எங்க ஐயாக்கார மாதிரி இருக்காரு. இவர் தான் சரியான மாப்பிள்ள, உனக்கு நல்ல தங்கம் போல பாத்துக்கிடுவாரு. அப்படி இப்படி ஆன புண்ணு 62. உன தங்க மாதிரி பார்க்காம தகர மாதிரியே பாத்துட்டு இருக்க. உனக்கு என்ன குறை? அம்பாத்தி மணி போடாம இருக்கனா? உனக்கு இல்ல கஷ்டப்பட விட்டுருக்கா? இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் அதை வாங்கிட்டு போய் இது வாங்கிட்டு அடிச்சு பத்தி இருக்கனா? இப்படி ஒரு நினைப்பு இருக்காக்கா? தேவையில்லாம கிடந்து சண்டு போட்டு கிடக்காட்டி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்துல கிடந்து யாப்படி என் ஜீவனை கிடந்து எடுத்துட்டு இருக்க. இப்ப பேசக்கூடிய பேச்சாட்டிதெல்லாம் உனக்கு மாப்பிள்ள பாத்தாங்களா, அமெரிக்கால பாத்தாங்களா, ஆப்பிரிக்கால பாத்தாங்களான்னு? சை கொசு மாதிரி இருந்துட்டு என்ன வருத்து வராரு. சாதா கொசு கடியவே நம்மளால தாங்க முடியல. இவரெல்லாம் டெங்கு கொசு. இவர் கடிய நம்மளால தாங்க முடியலம்மா. 2-3 நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கு முட்டு கொண்டாடுதாரா. சோத்துக்கு வெளியில்லாம நான் வீட்டுல கிடப்பேன், இந்த ஹோட்டல்ல திங்க மாட்டேன், அப்படி இப்படின்னு பக்கனையா பேசுவாரு. சவத்தை என்ன செய்ய? அதனால எங்க அம்மா வீட்டுக்கு போகாம கிடக்கேனா. போற பக்க பார்த்தா அந்த டெங்கு கொசு வீட்டுல கிடக்கட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வேண்டியதான் போல இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பெயர் வேண்டிதான். என்ன சொல்ல காது கேக்கு? பையலுக்கு சீக்கிரமா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும். சும்மா தேவையில்லாம என்ன ஒண்ணு பேசிட்டு இருக்காத. வரக்கூடிய மர்மம் நம்மள மதிக்க மாட்டா போறது. எதுலனாலும் உங்க கூட ஒத்து போக மாட்டேன். ஆனா பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியே பாத்தீங்களா, அங்க நான் ஒத்து போறேங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு போடணும். நான் இது பத்தி ஒன்று பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க கொஞ்சம் தள்ளி உட்காரு. வேற பொண்ணு பார்க்க விஷயத்துல இருந்து கல்யாணம் முடிய வரைக்கும் ஒரு கீச்சு முச்சு நம்ம வீட்டுல இருக்க கூடாது. ஆய திறந்தோம்னா இது வாரியில் கொண்டு அடிங்க. அது சரி, நல்ல ஒரு பொண்ணா பாக்கணும், நம்மள குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பாக்கணும், நம்ம வீட்டையும் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணதான் நம்ம பாக்கணும். கண்டிப்பா குறிப்பா என்ன மாமியார ஒரு பெத்த அம்மா மாதிரி பாக்கக்கூடிய பொண்ணா பாக்கணுங்க. எதுக்கு கேக்க 18 ஒன்றை சொன்னேன். சண்டைக்கு வராத ஆரம்பிக்கும் போதே அமர்க்களம் பண்ணாத. என் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னா, பொண்ணு வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம நிலைமையும் புரியும், அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுட்டு பேயிடுவோம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு பொருத்தம் இதே தாங்க நானும் யோசிச்சிருக்கேன். ஆச்சரியமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம 2 எலியும் புனையுமா யோசிப்போம். இது என்னடா கதையா இருக்கு, ஒண்ணு போல யோசிச்சிருக்கோம். என்னடி சொல்லுத? ஆனா அதாங்க யோசிச்சேன். சொந்தக்கார பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நம்ம கலந்துக்கிடலாம். யார எங்கயாவது தெரியாத இடத்துல பொண்ணவே கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களா, யாது இருக்காங்களா, அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி சாப்பாடு காரியங்கள்லாம் வித்தியாசப்படும். அதுக்கப்புறம் பேச்சு காரியங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வித்தியாசப்படுமா. அதுக்கப்புறம் அதுக்கே கிடந்து முட்டி மோதிட்டு கிடக்கும். அதுலயே பிரச்சனை வந்து போயிரும். அதனாலதான் யோசிச்சேங்க, சொந்தக்கார பொண்ணா இருந்தா கொள்ளலாம். நம்ம எல்லாரும் இந்த முறை செய்யறது கட்டு செய்யறது எல்லாமே ஒண்ணு போல இருக்கும். அப்ப நம்ம சொல்லாமலே எல்லாம் செய்து விடுவோம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம பழக்க வழக்கங்கள் சாப்பாட்டு காரியங்கள் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். அதுல சண்டை கிட்ட வராது, குஸ்தி எதுவும் போடண்டாம்லாங்க. அதுல மாமியா சொல்ல மந்திரமா நினைப்பா. மாமியா மர்ம பிரச்சனை ஒரு வீட்டுல இல்லனாலே அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். நான் நினைச்சது அப்படியே புட்டு 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 வைக்கிய. டெங்கு கொசு நம்ம வழிக்கு வந்துச்சே. சொந்தக்கார பொண்ணா பாப்புன்னு சொல்லிட்டு இனி நம்ம வழி ரூட் கிளியர் தான். எங்க இந்த விஷயத்தை சொன்ன உடனே டெங்கு கொசு கடிச்சு விடுமோன்னு நினைச்சேன். பிள்ளை வந்த உடனே இன்னைக்கு கல்யாண பேச்சை எடுத்துருவாங்க. அவன் வரட்டும். வந்த உடனே அவன் மனசுல லேசா என்ன அது இருக்குன்னு விசாரிச்சு விட்டு அந்த நம்ம சொந்தக்கார பொண்ணை பாத்துருவோம். சரிங்க, அப்படியே கல்யாணம் முடிவாயிட்டுனா ஐப்பசி கார்த்திகையில வச்சிருவாங்க.
என் பொண்டாட்டி சுப்பு அவ அண்ணன் மோவா சத்தியாவை தான் நினைச்சிருக்கா. நானும் அதே தான் நினைச்சிருக்கேன். என் மவனுக்கும் அந்த பொண்ணு தான் செட் ஆகும். நல்ல வேலை இதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒற்றுமை இருந்துச்சா. எங்க வேற எங்கேயாவது அசல்ல தான் பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை ரணகலமா வைக்கிறவாளன்னு நினைச்சேன். நல்லபடியா சந்தோஷமா சமாதானமா அந்த கல்யாணம் முடிச்சிருந்து கடவுளே. ஒருவேளை அந்த டெங்கு கொசு சொந்தம்னு சொன்னேன்னு அவர் தங்கச்சி மோவனை பார்த்து முடிச்சிக்கலாம்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்காரோ. அதான் கக்கபக்கன்னு வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கும். கடவுளை எக்கு தப்ப இப்படி வர ஒரு நினைப்ப வச்சிடப்படாத. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து கழுத்து நெரிச்சு போடுவாரு. அவ தங்கச்சிக்காரி தொங்கச்சிக்காரி வந்துருவாள ஆட்டிக்கிட்டு விஷயத்தை இப்பவே கிளியர் பண்ணணுமே. இல்லன்னா அந்த டெங்கு கொசு கிடந்து ஆட முடியாது. அவ தங்கச்சிக்காரி அம்மா மலேரியா கொசு அதுட்டு நடந்து டிஸ்கோ டான்ஸ் ஆட முடியாதம்மா. என்னடி யோசிச்சுட்டு இருக்கா? நிச்சயமலத்தையே போய்க்கணும்னா எங்க எங்க காலை வச்சு சம்பிட்டு இருக்கா. நம்ம சொந்தத்துல பொண்ணு பார்க்கணும்னு சொல்லுதியே, ஒருவேளை உங்க சொந்தத்துலயாங்க? இல்லடி என் தங்கச்சி மோவலை கட்டி வைக்கணும்னு முதல்ல ஆசை இருக்கதான் செஞ்சு. அதுக்கப்புறம் நினைச்சேன் உனக்கும் அவளுக்கு ஏற்கனவே முட்டலும் முதலுமா இருக்கு. அந்த டேஸ்ல அவ மோவலை கட்டி வச்சேன்னு வச்சுக்கிய வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால மன நிம்மதி போகும். எதுக்கு வீண் பிரச்சனை? என் தங்கச்சி அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நினைக்காத, என்னடா அண்ணன் நம்ம பிள்ளைய கட்டலேன்னு உனக்கு மனசுக்குள்ள வருத்தம் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் கடந்து நமக்குள்ள உறவு விரிசல் வந்துடக்கூடாது. என்னைக்கும் நீ என் தங்கச்சி, நான் உனக்கு அண்ணனா இருக்கணும்னு நான் நினைக்கேன். அதனால நம்ம சொந்தத்துல வேற ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு, நானும் கூட மாட ஒத்தாசம் பண்ணி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவளும் அந்தளவு சரின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. ஆளு சுள்ளா மாதிரி இருந்துட்டு சுழட்டி அடிச்சிருக்கீங்களாங்க. கரெக்டா பேசிருக்கீங்க. உன் சொந்தத்திலே பொண்ணை பார்த்து கட்டிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு. ஏங்க ஆப்பிள் ஜூஸ் வேணுமா இல்ல ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா இல்லன்னா இந்த பைனாப்பிள் ஜூஸ் வேணுமா? என்ன ஜூஸ் வேணுங்க சொல்லுங்க. நல்ல சில்லுன்னு போட்டு கொண்டாரேன். இல்லனா சூட காபி டீ ஆர்லிஸ் பூஸ்ட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. இப்பயே சொல்லுங்க போட்டு கொண்டாருங்க. பாவம் சத்து பிடிக்காம ரொம்ப ஒரு மாதிரி சுவாந்துவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பச்சை தண்ணி மட்டும் கொண்டா போ. காரி ஆவணும்னா கழுத கால கூட பிடிப்பேன் என் பொண்டாட்டி. மக்களே வா வா வா, எங்க வீட்டார அப்பா மட்டும் இருந்தா பரவாயில்ல, சத்யாவை பைக்ல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க அம்மா வேற இருக்காங்களே, அவ்வளவுதான். எண்ணெயில போட்ட கட்டுக்கு மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு தெரிச்சிருவாங்களே. சரி இப்போதைக்கு சொல்லாண்டாப்பா. என் ஃப்ரெண்டு பைக் ரிப்பேர் ஆயிட்டு, அதான் அவன் வீடு வர கொண்டு விடல மக்கான்னா கொண்டு விட்டுட்டு வரேன்ப்பா. ஏமாவனாது இவ்வளவு நாள் என்ன போல அரிச்சந்திர மாதிரி இருந்தா, இப்போ என் பொண்டாட்டி சுப்பு மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டவன். ஆமாமாவா சத்தியவ பைக்ல ஏத்திட்டு போறத நான் பாத்துட்டுதானே இருந்தேன். என் 2 கோழி முட்டை கண்ணால பார்த்தனே. சரி இருக்கட்டும், நம்மகிட்ட சொல்லுதுக்கு வெக்கப்படுதான் போல இருக்கு. நம்ம என்ன சொல்ல போறான்? பின்னாடி என் பொண்டாட்டி எதுவும் சொல்லிட போறான்னு நினைக்க. அவளை எதுவும் சொல்ல மாட்டான். அவளும் அண்ணன் மோவா சத்தியா தானே பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா. இவன் அது தெரியாம மறைச்சிட்டு இருக்கான். சரி நடக்கு நல்லதே நடக்கட்டு. அப்படியே மக்கள் உன் ஃப்ரெண்டு தான் கொண்டு விட்டுட்டு வரியா? அம்மா காஃபி போட்டு கொண்டாமா. ஒரு நிமிஷம் மக்கா உட்கார். இங்க தண்ணி கட்டிடலாம். மக்களே உனக்கு குடி சீக்கிரத்துல பொண்ணு கட்டி வைக்கலாம்னு நினைச்சு நானும் அப்பாவும் முடிவு எடுத்திருக்கோம். நீ என்னமா சொல்லுத? இம்மா கல்யாணத்துக்கு அவசரப்படாதம்மா. இப்பதானே வேலை கிடைச்சிருக்கு. ஒரு லைஃப்ல செட்டில் ஆகாண்டாமாமா. ஒரு 2 வருஷம் ஆகட்டுமா. 2 வருஷம்லாம் சரிப்படாது. இப்போ ஒரு 6 மாசம்னா டைம் எடுத்துக்கோ. இப்போ பொண்ணை பார்த்து அப்படியே பேசி முடிச்சு பூ வச்சிட்டோம்னா 6 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு போடலாம். ஆமா அப்பா சொல்லு சரிதானே மக்களே? என் விருப்பத்தை சொல்லிட்டேன், உங்க விருப்பம் எது செய்யணுமோ செய்யுங்கம்மா. என் முதல்ல அப்படி இழுத்தான். அதுக்கப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லி அரைக்குறை மனச சொல்லியிருக்கான். இதை அப்படியே வச்சு கப்புன்னு புடிச்சிட்டு நாளைக்கு போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருவான். அந்த ஒரு நாளை பார்த்து பூ வச்சிருவோம். பூ வச்சு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலாம்ல. ஏற்கனவே மண்டபம் கிடைக்கிறதுக்கே இப்ப 5-6 மாசம் ஆகுது. கரெக்டா இருக்கும். அதை தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கப்புன்னு சொல்லிட்டியா? உறவன ஆ வேண்டியது கவனி. நாளைக்கு காலையிலே ஒரு காரை பிடிச்சி உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருவான். எங்க அண்ணன் வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு எதுக்கு? அவனை எதுக்கு கூப்பிடணும்? முதல்ல நம்ம பொண்ணை பாப்போம். அதுக்கப்புறம் பேசி முடிக்கச்சமையா எங்க அண்ணனை கூப்பிடணும், மைனியை கூப்பிடணும், அப்புறம் எங்க அம்மையை கூப்பிடுவோம். அட அறவட்ட என்ன பேசிட்டு இருக்க? போறதே உங்க அண்ணன் வீட்டுல. உங்க அண்ணன் மோவா சத்தியாவை தானே பொண்ணு கேட்க போறோம். இதுல என்ன உங்க அண்ணனை கூட மாட்டேன், மைனிய கூட மாட்டேங்க. யோ நல்ல வார்த்தை எனக்கு. எங்க அண்ணன் மோவ சத்தியாவே நான் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். பொறவி யார் சொல்லுதே லூசு? உங்க அண்ணன் மோவ சத்தியாவை தான் சொல்லுதே. யாரு சொல்லுதே? அவதானே நம்ம சொந்த நம்ம குடும்பத்துக்கார பிள்ளை. யோ லூசு ஈசனேரு அப்புறம் நடக்குது வேற. இடி என் சொந்தத்துல வேண்டான்ட்ட, உன் சொந்தத்துல சரின்னு சொல்லியாச்சு. பொறவு என்ன? உங்க அண்ணன் மோவ ஒருத்தி தானே இருக்கா முறை பிள்ளைன்னு. மூஞ்சி மொரக்கட்டையும் பாரு. பியாத்துடன் பேத்து ஓவரா பேசலன்னா. யோ எங்க அண்ணன் மோவல கட்டிட்டு நான் கிடந்து கஷ்டப்படுறதுக்கா போய்? எங்க அண்ணன் மோவல கட்டிட்டு நான் கிடந்து சீர எழுதிதுக்கா போய்? 5 பொன் நகையை போடுவான், வேற என்னத்து போடுவான்? வேணும்னா கூட கேட்டா ஒரு மாட்டை பத்தி விடுவான். அந்த மாட்டை குளிப்பாட்டி நான் சாணி அழுதுக்கா. நீ சாணி அள்ளதுன்னு சொல்லி லேசு சொல்லிவிடாத. நீ என்ன செஞ்சிட்டு இருந்த கல்யாணத்துக்கு முன்னால? அதுதானே செஞ்சிட்டு இருந்த. அதுலதான் அப்படி செல்வமே இருக்கு. மாடு எவ்வளவு பணத்தை நமக்கு தருது தெரியுமா? மாட்டு பாலை தருது. சாணியை வரட்டி தட்டி அதை வித்தா அது ஒரு துட்டு. செல்வம் டீ செல்வம் கொளிக்குது. அத போய் அப்படி இப்படின்னு பேச தொலைச்சு அதுல ரெண்டி வளர்ந்தவ நீ. வளச மறந்துடாத. கொண்டு என்னப்பா பெரிய இப்ப மேலோகத்துல இருந்து குதிச்ச மாதிரில பேசிட்டு இருக்கா. அந்த குடும்பத்துல இருந்து வந்தது ரெட்டி நீ. உன் உடப்பிறந்த மோவலை கெட்டதுக்கு உனக்கு என்ன கொல்ல? வரும் தேவையில்லாம பேசாதியும். நான் வேற ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன். வேற ஒரு பிளானா?
எல்லாம் எங்க மைனிக்கு சொந்தக்கார பொண்ணதான் ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். என்னது புஷ்பாவுக்கு சொந்தக்காரியா? அது யாருடி? என்னதான் அந்த பாலு கடத்துல மட்டும் தள்ளிட்டா எங்க அம்மா. என் மோவனுக்காக அமெரிக்கால இருந்து பொண்ணு எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏ பாவி மக்கா, அமெரிக்காவா? ஆமா, எனக்கு தான் மாப்பிள்ளட்டுக்காரா வந்தா அமெரிக்கால இருந்து. எங்க அம்மா அடிச்சு பத்தி விட்டுட்டா. நானும் அப்படி விடுவானா? தேவா கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தோம்ல. அப்போ கல்யாணத்துக்கு அமெரிக்கால இருந்து எங்க புஷ்பா மைனிக்கு சொந்தக்காரா, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்ட தம்பியா சித்தப்பா முறை வருமா. அவரு ஜம்முன்னு வந்து இறங்கி இருந்தாரு. கப்பல் மாதிரி கார் வச்சிருக்காரு. பார்க்கவே அப்படி பர்சனாலிட்டியா இருக்காரு. நான் எல்லாத்தையும் துப்பு எடுத்துட்டேன். துப்படுத்தியா? ஆமாங்க, விசாரிக்காம போவனா? அமெரிக்கன் சொன்ன உடனே நான் விசாரிச்சு விட்டேன். அவரும் நல்ல அளவோல அருமையா பேசுறாரு. மக்கா மக்கான்னு என்ன அன்பா பேசுறாரு தெரியுமா? இருக்குதா அமெரிக்கால. ஆனா நம்ம ஊர் நடைமுறை தான் பின்பற்றுதாங்களா. நான் எல்லாத்தையும் விலை வரைய கேட்டுட்டோம்ல. நம்ம ஊர்ல வைக்கக்கூடிய வெறுங்கறி, இளவங்க, முருங்கக்காய் போட்டு புளிக்கறி வைப்போம்லாங்க, சூப்பரா இருக்கும்ல அது. இடி சாம்பார், அதுக்கப்புறம் இந்த நம்ம மரச்சினி கிழங்கு கூட்டு, அப்புறம் நார்த்தங்க பச்சடி, பாயசத்துல அடை பாயசம்லாம் வைப்பாங்களா. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஊர் ஐட்டங்களா தான் ஊர்ல செஞ்சு சாப்பிடுவாங்களா. அமெரிக்கால செய்வாங்க பிஸ்தாவா கிஸ்தாவா பாஸ்தா சாவத்தை வாயில அடக்க நமக்கு வரவும் மாட்டேங்குது. பேரெல்லாம் டக்கு டக்குன்னு மறந்து வருது. அதுக்கு வந்து விடுது என்னவோ சொல்லுவாவல, இந்த மைதாலாம் செய்வாவளா, பர்கர் பீஸா. பர்கர் பீஸா அந்த மாதிரிலாம் திங்க மாட்டாவளாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கஞ்சி கூட குடிப்பாவளா. அதுவும் கருவாடு சுட்டு முந்தரோல கஞ்சி அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பாங்களா. அப்படி விவரிச்சு சொல்லுதாரு. அதுலயே நான் மயங்கிட்டேன். என்னதான் அமெரிக்கால இருந்தாலும் கோட்டு சூட்டு சட்டையோட வராம நல்ல அளவோல இந்த மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிக்கங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்துல நம்ம பொண்ணு எடுக்கிறதுல பெருமைப்படணுங்க, பெருமைப்படணும். மேய்க்கது எருமை, நீ படது பெருமையா? அமெரிக்காக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. கடைசியில அமெரிக்க பொண்ணாது என் மருமனா வரணும்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல கட்டும் நடைமுறை எல்லாம் தெரிஞ்சிருக்கலாங்க அவருக்கு. அதே மாதிரி நம்ம மௌனுக்கு செஞ்சு விடுவாரு. அதனாலதான் எல்லாத்தையும் யோசிச்சு எடுத்த முடிவெடுத்திருக்கேன். அவரு எங்க புஷ்பா மைனிக்கு சித்தப்பண்ணா எனக்கு என்ன வரும்? மாமா முறை வரும். அவன் மோவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ மைனி மோவ வரும். அப்போ முறை தானே நமக்கு. மோவனுக்கு அத்தை மோவ வரும் முறை. மோர கட்ட பாருங்க, மோர கட்ட கீரை கட்ட என்ன சொன்னாலும் நான் அசைய மாட்டேன். இந்த பொண்ணை முடிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். பொண்ணு சுண்டுல ரத்தம் வந்துரும். அப்படி செவப்பா இருக்குமா. உனக்கு சீரழிய காலம் வந்துட்டு. சீரழிய காலம் வந்துட்டுமோ? ஐயோ, சாபமா போடுதே சாபா. அடே டெங்கு குசு, நீ போடுறது சாபம்லாம் எனக்கு பலிக்காது. என் காரியத்துல நான் உறுதியா இருக்கேன். அமெரிக்க பொண்ணுதான் என் மருமவா. இன்னைக்கு அமெரிக்காக்கு போன போட்டதே ஒரே வாரத்துல வரவழைச்சு பேசி முடிச்சு விடுதேன். பாஸ்போர்ட் கீஸ்போர்ட் எல்லா போட்டு எடுத்து வைங்க. நம்மளும் போன அமெரிக்காவுக்கு. அங்க வச்சுதான் கல்யாணம் நடக்கணும். டெங்கு கொசுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பானா என்னவோ தெரியலையே. என் மோன்ட்ட சொல்லி விசாரிக்க சொல்லணும். அடியே, டெங்கு கொசு நான் சொல்லிட்டு போறேன். டெங்கு கொசு கடிச்சா என்ன ஆகுன்னு கூடிய சீக்கிரத்துல உனக்கு காணிக்கேன். நான் இருந்தா சண்டை பெருசாகும். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் கடைக்கு போயிட்டு. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. சரி, நம்ம அப்புறமா வருவோம். யாழினி, என்னங்க கூப்பிட்டீங்களா? வந்துட்டு பேசாம போறேன். இல்ல காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். சரி, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் 10 நிமிஷம் இப்ப முடிஞ்சிரும். அப்புறம் நீ காஃபி போட்டு கொண்டா என்ன? நம்ம 2 பேரும் கொண்டா 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ஓகேங்க. எல்லாரும் பாத்துக்கிடுங்க. ஒத்த வரலால ஐயா மேஜிக் பண்ண போறேன். சுபி, அப்பல இருந்து இப்படி தான் சீன் போட்டுட்டு இருக்கேன். மேஜிக் பண்ணி காட்டு பாப்போம். டேய் மச்சான், மேஜிக் தொடங்கல. பாத்துக்கிடுங்க. 1 2 3. ஏய் சுபி, நான் ஒத்துக்கிடுதம்ல. உன் கையில ஏதோ மேஜிக் பவர் இருக்கு. மக்களே, என்ன பாட்டியா? யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா மக்களே, நான் ஊருக்கு புதுசுதான். யாழ்வின்னு ஒரு அக்கா அங்க இந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சு வந்திருக்கல. அவங்க வீடு எங்க இருக்கு? அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பக்கத்துல இருக்கு. அந்த இருக்கு பாத்தீங்களா? மொத வீடு. அதான் யாழ்வியோட வீடு. ரொம்ப நன்றி மக்களே. பரவாயில்ல, நீங்களாவது எப்ப பார்த்தாலும் செல்போனை வச்சு விளையாண்டுட்டு இருக்காம பந்தல வச்சு விளையாடுதேல பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, நீங்க யாரு? யாழ்விக்கு பாட்டி மக்களே. அப்படியா? ஆமாமா, அவளை பார்க்கறதுக்கு தான் போறேன். போயிட்டு பிள்ளைகளா. சரி பாட்டி. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நேச்சா இப்ப வருவான் அப்ப வருவான்னு பார்த்தா ஒரே போக்கா போய் அங்க மேஜிக் வடிச்சு கிடக்க. சுபி இன்னைக்கு நல்ல வசமா திக்கனா. சிம்ரனத்தை போட்டு தைக்க
எவ்வளவு நாளாச்சு பார்த்து. நல்லா இருக்கியம்மா? புஷ்பா தானம்மா நீ? ஆமத்தே, நான் புஷ்பதான். ஒரே ஒரு தடவை தாம்மா உங்க எல்லாரையும் பார்த்திருக்கேன் என் மொவ வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயி அதுக்கப்புறம் வரவே முடியாம போயிட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கீங்களம்மா? பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமத்தே, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. நல்லா இருக்காவ எல்லாரும். 10 மாதம் இது. என்ன பத்தி ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கா? என் மர்மம் மேல இருக்க கோவத்தெல்லாம் என்கிட்ட காணிக்க போல இருக்கு. கோவம்னா தீரல போல இருக்க. என் பியாத்தியை எப்படி பார்க்கல தெரியலையே. நீ 10 மாதமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இடேறி வந்தவள கூட வான ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கா. இவ எப்படி என் பேத்தியை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிடுவா? என்னக்கா இது இப்படி நின்னுட்டு இருக்க? வந்தவங்கள வான்னு கேட்க மாட்டியா? நம்ம மைனிக்கு அம்மா இல்லக்கா. யாருட்டி நமக்கு மைனி? என்னக்கா இப்படி பேசுத? நமக்கு எந்த மைனி இருக்காக்கா? ஒரே ஒரு மைனி தான் உண்டு. அதக்கா நம்ம அண்ணன் முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியுது. உறவு கொண்டாடாதக்காண்டி புது புது ஆள்களை அனுப்பிவிடுதாரா உங்க அண்ணக்காரன். என்னக்கா எங்க அண்ணன் பிரிச்சு பேசுத? நம்ம அண்ணன் சொல்லு. அம்மா அண்ணன் அதெல்லாம் எந்த காலத்திலயும் முடிச்சு போச்சுட்டி. அது இருக்கட்டுக்கா. எதிரியா இருந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு நடையேறி வந்துட்டாவன்னா வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணுக்கா. அதான்க்கா நம்ம பண்பாடு. அத நீ எப்பவும் மறந்துடாத. ஒரேடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவங்க எவ்வளவு வயசுல மூத்தவங்க. வேலைக்கிட்டு படியேறி வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு கேளு நீ. உனக்காண்டிதான் கேட்க போறேன். பாருக்கா, நீ போற போக்கு சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கூட பிறந்த அக்கா பிறந்தாலும் நியாயம்னா நியாயம்தான். ஒழுங்கா நல்லபடியா வாங்கன்னு போய் கேளு. உள்ள வாங்க. ஏன் அங்கனே நின்னுட்டிய? உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. சேர் எடுத்து ஓடியறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் கீழே உட்கார்ந்துக்கிடுவேன். அங்க உள்ள வாங்க. உங்க பியாத்தி வீட்டுக்குள்ளதான் இருக்கா. என் மக்கா யாழ்னி யார் வந்திருக்கான்னு பாருங்க வா. பேத்திய நல்லபடியா பாத்துட்டியா? யாழ்னி அழாதம்மா. பாட்டியா எப்ப வந்திய? இப்பதான் மக்களே வந்தேன். வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்? அவர் நல்லா இருக்காரு பாட்டி. மாமா வரலையா? வரல மக்கா, கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னா இன்னொரு நாள் கூட்டு வரேன். சரி பாட்டி, உள்ள வாங்க பாட்டி. இருக்கட்டும் மக்கா, ஒரு நிமிஷம். மக்களே வாங்கிக்கமா. நீங்க பாட்டி என்ன இதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் பாட்டி. அப்படி சொல்லாதம்மா. உனக்காண்டி உன் மாமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்துக்க. வேண்டான்னு மட்டும் சொல்லாதம்மா. அவனுக்கு உடம்புக்கு முடியல. இல்லன்னா அவனே நேர்ல கொண்டு தந்திருப்பாமா. வாங்கினாதாமா அவன் சந்தோஷப்படுவான். இதை திருப்பி கொண்டு போவதுக்காக கொண்டு வரலாமா? அவன் ஆசைப்பட்டு வாங்கினத நீ அப்படி வேண்டான்னு மட்டும் தள்ளிடாதம்மா. பாட்டி இவ்வளவு தூரம் சொல்லுதாங்கல்லம்மா, வாங்கிக்க. உங்க மாமன் தானே வாங்கி கொடுத்திருக்கான். அழாதுங்க பாட்டி, கண்ணு தொடங்க, நான் வாங்கிக்கிட்டதே. பிள்ளைக்கு கழுத்துல நீங்களே போட்டு விடுங்க. வாங்கிட்டு வந்திருக்கிய ஆசிரியர் போட்டு பாருங்க. ஆமா பாட்டி, நீங்களே கழுத்துல போட்டு விடுங்க. என் தங்கத்துக்கு என்ன அளவோல இருக்கு. இதெல்லாம் என் மாமா இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே கடவுளே. இப்படி சின்ன வயசுலயே அவளை கூட்டிட்டு போயிட்டியே. ஆளாதீங்க. பிள்ளை வருத்தப்படுவாள்ல. என்ன செய்ய, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி மக்களே, ஓ புருஷனை கூப்பிடா. பாத்துட்டு அந்த பாட்டி போறேன். என்ன பாட்டி போறேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கதான் 2-3 நாள் இருக்கணும். இருந்துட்டு போனா போதும். ஆமத்தே, இங்க 2-3 நாள் நில்லுங்க. எங்க வீட்டுல இருந்து 2-3 நாள் நின்னுட்டு போவாங்க. பச்சை பிள்ளைய வீட்டுல போட்டு வந்திருக்கிய. உங்க முகம் தானே. ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிடுங்க. 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட சொல்லுங்க. எம்மா ஊருக்கு போனமா யாராவதுமா? அவர் பேசிட்டே இருக்கேன். காப்பி இப்பதான் அக்கா போட்டா, எடுத்து ஓடியறேன். தேவ வேலையை முடிச்சிருப்பான். நீ கூட்டிட்டு போமா பாட்டியை பாக்குறதுக்கு. வீட்டுக்குள்ள கூட்டு போ. காப்பி கொண்டாரமா எல்லாத்துக்கும் நீ கூட்டு போ. வாங்க பாட்டி. வாக்கா, காப்பி போட்டு வச்சிருந்தேல, எடுத்துட்டு வருவோம். எம்மக்கா, உன் மாமியார் இவனை நல்லா பாக்கலாமா? ஒரு மாதிரி முகம் ஒரு மாதிரி கருத்தாப்புல இருக்கு அவளுக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? முகம் கருத்தாப்புல இருக்கா? நல்லதானே இருக்காங்க அத்தை. அப்படி இல்லம்மக்கா, உன்ன நல்லா பாத்துக்கிட்டுதாளா? இல்லன்னா ஏதோ ஒரு மாதிரி பேச செய்தாலாமா? என்ன பாட்டி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பத்மாத்தா நல்லா பாத்துக்கிட்டுதாங்க. அவங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டுதாங்க. எனக்கு என்ன குறை? இங்க எந்த குறையும் இல்ல. அவங்களுக்கு அப்பப்ப தலைவலி வரும். அதனாலதான் ரொம்ப டயர்டா இருக்காங்க போல. வேற ஒண்ணு இல்ல பாட்டி. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அவங்க என்ன எப்படி பாக்காங்க தெரியுமா? எந்த வேலையும் பார்க்க விடுறது இல்ல. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இப்ப கூட பாருங்க, அவங்களே காஃபி போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியா மக்களே? ரொம்ப சந்தோஷம் அக்கா. நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. வாங்க பாட்டி, அவரை பார்க்க போவோம். என்ன யாழினி, புதுசா செயின் எல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது இருக்கட்டும், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஆமையா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கையா? பாட்டி நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க பாட்டி. நின்னுட்டே இருக்கிய. பாட்டி மூச்சுக்கு 300 தடவை எங்க பாட்டின்னு உங்களை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பா. பாட்டி உங்க பியாத்திய பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன். எங்க சும்மா இருங்க. உண்மையிரி பாட்டிய பார்த்தாச்சுல, கம்ப்ளைண்ட் சொல்லணும். நிறைய நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் நான். என்னையா கம்ப்ளைண்ட்? என் பியாத்தி உன நல்லா பாத்துக்கிடுவாள் ஐயா. அவ தங்கமான பிள்ளை ஐயா. அவளை பத்தி ஒரு குறையும் சொல்லுறதுக்கு இருக்காத. இல்ல பாட்டி, 2-3 கம்ப்ளைண்ட் இருக்கு. சும்மா இருங்க. எங்க பாட்டிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். பாருங்க பாட்டி, ஒழுங்கா சாப்பிடலாம் சாப்பிட மாட்டேக்கா. அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருக்கா. பாத்துக்கிடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் எங்க கூப்பிட்டாலும் நாளைக்கு போலாம், நாளை கழிச்சு போலாம் அப்படிங்க. எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேக்கா பாட்டி. நல்லா சாப்பிடுமாக்கா. கூப்பிடுதாம்ல பேராண்டி. ஏ கூப்பிட்டா போயிட்டு வாமக்கா. இப்பதானே போக முடியும். நாளைக்கு பிள்ளை குட்டி எல்லாம் ஆன பிறகு எங்க போவான்னு நினைச்சா கூட போக முடியாது. தாத்தாக்காரெல்லாம் எங்க கூட்டு போவாரு? அந்த காலத்துல வீடு உண்டு, ஒரு மாடு கண்ணு, இப்படியே தான் நாங்க எங்க வாழ்க்கையை போக்கணும். அவன் ஆசைப்பட்டு கூப்பிடுதாம்ல, எங்க கூப்பிட்டாலும் போவாச்சுமா. சரி பாட்டி, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. ஐயே என்னத்துக்குமா இவ்வளவு நான் சாப்பிட போறேன்? எடுத்துக்கோங்க பாட்டி. சரி பேசிடுறீங்க, என்ன வாரேன். ஐயா, இந்த டிவி போட்டியில தான்
அது டிவி போட்டி இல்ல, லேப்டாப். அதுலதான் வீட்ல இருந்து வேலை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லபடியா என் பேத்திய பாத்துக்கிடையா. அடி நீங்க கவலைப்படாண்டா, என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிடுவேன். இது போதையே எனக்கு காப்பி குடியா. காப்பி ஆறிற போகுது. நீங்க குடிங்க பாட்டி. என் பேத்திக்கு என் மோவனோட 10 மடங்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். அவ தங்கன்னு பாத்துக்கிடுவான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. செல்லக்குட்டி, என்னத யோசிச்சுட்டு இருக்க? கண்ணத்துல கைய வச்சுட்டு கப்பல கவுந்து போச்சு. அதான் புது வீடு பார்த்து உன்னை தனி கொடுத்துற கூட்டம் வந்தாச்சு. பரவாயில்ல, சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டியதானே. வீட்ல நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம், காய்கறி ஒண்ணு இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நாளைக்கு என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அதை தாண்டா வாங்குறதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி போட்டோம்னா அந்த ஆள பேசாம கிடக்கும்ல. என்ன குழம்போ கூட்டம் மாத்தி மாத்தி வச்சுக்கிடலாம். இது மாதிரி எப்படி 2 பேரும் பைக்ல போயிட்டு வரோம். அப்படியே எங்க தாய் மாமன் வந்திருக்காரு பாத்தீங்களா, நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேனாரு. அத கொஞ்ச நேரம் அங்கனவே உட்கார்ந்து பேசிட்டு வரலாம்னு பார்த்தேன். அப்ப சரி போயிட்டு வா. நான் கடையை போயிட்டு அப்படியே உங்க வீட்ல இருந்து கூட்டு வரேன். அது வரைக்கும் அங்க இரியேன்னு வீட்டுக்கு ஒண்ணும் செய்யண்டா. நான் வரும்போது கொத்து புரோட்டா நம்ம 2 இருக்கோம். கொத்து புரோட்டாலாம் வேண்டாம் மாமாய், 5-6 துட்டு சேகண்டாம் மாமாய். மத்தியானோட சோறு நிறைய இருக்கு, தண்ணி ஊத்தி போட்டிருக்கேன். அப்புறம் அவியல், கூட்டு, துவரம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வத்த வச்சு வச்சிருக்கேன். பழைய கறி நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க. பாரு என் பொண்டாட்டிய தனி கொடுத்துட்டு வந்தோன்னு என்ன சிக்கனா சிக்கனமா இருந்தாதானே மாமாய் ஊர்ல நம்ம இருக்க ஓட்டு வீட தட்டிட்டு அப்படியே ஒரு நல்ல மட்டுமா போட்டு வீடு கட்டிரலாம்ல. அம்மா என்ன பொறுப்பு என் பொண்டாட்டிக்கு. அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொத்து புரோட்டா வாங்குவோம். நாளையில இருந்து கஞ்சி குடிக்கலாம். சரி மாமாய், அப்ப கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க. மாமாய் அதுக்கல்ல கேஸ்ல ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாக்கா, நானும் உங்க அம்மையும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தமாக்கா. கல்யாணத்துக்கு முன்னால ஒண்ணும் தெரியாம பிள்ளையா இருந்த. இப்ப நல்ல பொறுப்பாச்சு கட்டுஞ்சட்டமா நடத்தையில குடும்பத்தை. அதை பத்தி உங்க மாமன் பெருமையா பேசிட்டு இருந்தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் முதல்ல இவங்க 2 பேத்துக்கு சூடா அவிச்சு கொடுத்துடலாம்னு முதல்ல அவிச்சு கொண்டுட்டு ஓடி இருந்தேன். கொத்து புரோட்டா வாங்கிட்டு வரேன்னாரு. ஏன்டா இருக்கட்டு, அடுப்புல அவிஞ்சிட்டு இருக்கலாம். இடியாப்பமும் சிக்கன் குழம்பும், அது நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருக்கும். இடியாப்பத்துக்கு சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும் கொண்டாங்க. எனக்கு இடியாப்பமும் சிக்கன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் சாம்பாரா வியலு பச்சடி கிச்சடி துவரம்னு சாப்பிட்டு இருக்கோம். சரி, ராத்திரி போல ஒரு நான்வெஜ் போட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் மாம்சுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் வச்சேன். சரி, அண்ணன் கொத்து புரோட்டா வாங்கன்னு சொல்லு, பேசாம இங்க வர சொல்லு, அப்படி சாப்பிட்டு போச்சிடலாம். இருக்கட்டண்ணி, கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வரேன் இருக்காரு. அத வேணா கொஞ்சம் லேட் ஆயி சாப்பிட்டுக்கிட்டேனா. நான் ராதிகிட்ட குடிக்க அவ சாப்பிட்டுட்டு நான் போற வேணா சாப்பிட்டுக்கிட்டமா 2வது அவிக்கும் போது. இருக்கட்டும் தாய் மாம்சு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தம்பி சாப்பிடல, நீதான் நல்ல விருப்பமா சாப்பிடுவ. கோழி குழம்புனா உனக்கு உசுரா பிடிக்கும். சாப்பிடு. என் மோவ 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட ஒண்ணு இல்ல. நாத்துனா சூடா இருக்கு, சூப்பரா இருக்கும், சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? அண்ணா வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். அருமலா இடியாப்பமும் கோழி குழம்பும் அடிபொலியா இருக்கு. இத செஞ்சு தந்த கைக்கு ஒரு காப்பு போடலாம்னு நினைக்கேன். ஆனா தங்க விக்க விலைய பார்த்தா எம்மா மயக்கமா வந்துரும் இருக்க. சாவத்தை அதை பத்தி பேசினாலே தலைவலி வந்துரும் போல இருக்கு. 1 கிராம் 10,600 தாண்டியாச்சு. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. பொண்ணு, எங்க அக்காவை ஒரு வாரம் எங்க வீட்டு கூட்டு போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேமா. என்ன சித்து போய் இப்படி குண்டதிக்க போடுதியா? எங்க மாமியா கல்வி இல்லன்னா நான் யார் கூட சண்டை போடுவேன்? என்னமா இது மாமியா கல்வியின் மரியாதை இல்லாம சொல்லுத. சித்தப்பு ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன், நிறைய பேர் மாமியார முன்னால வச்சுட்டு எங்க மாமியார் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா அந்த பக்கம் திரும்பின உடனே என் மாமியா விளங்காதவா, இப்படி இருக்காள, போய் சேர மாட்டேங்கால, போய் சேரதுக்கு நாள் வர மாட்டேங்க அப்படின்னு ஏசுவோம். ஆனா நான் அப்படி இல்ல சித்தப்பு, எப்பனாலும் சரிதான் என் மாமியா கிளவிய நேர்ல வாங்க போங்கன்னு வந்துட்டு போதுன்னு பேசி விட்டுருவேன். நம்மளுக்கு இந்த புறத்தால இந்த புறணி பேசக்கூடிய வழக்கமே கிடையாது. எது வந்தாலும் நேருக்கு நேர் தான். உங்க உடன்பரப்பிட்ட கேட்டு பாருங்களா, எங்க மாமியா கிளவி கூட சண்டைனா சண்டை தான். சேர்ந்து இருந்தா அப்படி சேர்ந்து இருப்போம், சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களா அவ்வளவுதான், வீடு 2000 அந்த கிளமாயிரும். எங்க மாமியா மேல பாசம் அதிகம், அதனாலதான் மாமியா கிளவின்னு சும்மா நல்ல செல்லமா கூப்பிடுவேன். நிறைய பேர் யாசதான் செய்வோம், இப்படி மாமியார் போய் மாமியா கிளவின்னு இப்படி கூப்பிடுதியா, மரியாதை இல்லாம அப்படின்னு போவோம். மரியாதை மனசுல தானே இருக்கணும், அப்படிதானே சித்தப்பு? அதுவும் சரிதாம்மா. புறத்தால் விட்டு ஏசதோட மனசுல இருக்கிறத நேருக்கு நேரம் சொல்லிட்டாலே அதுவே போதும். மரியாதை மனசுலதான் இருக்கணும், அது சரிதான் நீ சொல்லுது. அதுவும் சரிதாம்மா. புறத்தால் விட்டு ஏசதோட மனசுல இருக்கிறத நேருக்கு நேரம் சொல்லிட்டாலே அதுவே போதும். மரியாதை மனசுலதான் இருக்கணும், அது சரிதான் நீ சொல்லுது. நேத்து கமெண்ட்ல ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, உங்களே மறந்துச்சு பொண்ணு, நானும் எங்க மாமியார் கிட்ட நல்ல ஜாலியா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ லைஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன். இதே மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அருமலா இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பரிசு. உண்மையிலே அந்த கமெண்ட பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத்தியால தம்பி, இதுக்கு தமிழ நான் வரலன்னே. சரி நீ மட்டும் போயிட்டு வானே, நான் இன்னொரு நாள் ஒரு வாரம் போல வந்து இருக்கேன். அஞ்சாரிக்கா, மாமியார் விட்டு மருமக பிரிய மாட்டா, மருமலை விட்டு மாமியா பிரிய மாட்டா போல இருக்க. எங்க அத்தை படுத்து வச்சு போல இருக்க, இதான் சரியான நேரம் சொல்லுதுக்கு. எத்தே எத்தே உறங்கிட்டீங்களோ? உறங்கல, சும்மா தான் கிடக்கேன். ஒரு பெட்ஷீட் விரிக்கணும், இல்லன்னா பாய விரிச்சா படுக்க வேண்டியதானே, தலைக்கு ஒரு தலைவணியாவது வைக்க வேண்டியதானே. பார்வையெல்லாம் விரிச்சா சரி பட மாட்டேங்குது. பாய விரிச்சாலும் அப்படிதான், குளுத்து தரையில படுக்கிறதுக்கு நல்ல அளவோல இருக்கு. அதான் சும்மா படுத்து கிடக்கேன். டேய், நான் உங்க மோளை பாத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரணும்ல. அத்தை அவளுக்கு போன் அடிச்சேன், நல்லாதான் இருக்கேன் அப்படின்னா. ஐனி அப்படிதான் சொல்லுவாவோ. இருந்தாலும்
வேண்டியது நம்ம கடமை எல்லாத்தையும். நாளைக்கு நானும் வரேன், நீங்களும் வாங்க. ஒரு 8 போய் பாத்துட்டு ஓடிந்துருவோம். அப்படியே சொல்லுது. ஆமத்தே, மைனிக்கு வேற யார் இருக்கா? நம்ம தானே என்ன ஏது எட்டி எடுத்து பார்க்கணும். அதுக்கு தானே நீங்க பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்கியோ. ஆமா, என் பிள்ளை அடிக்கடி ஓடி ஓடி போய் பார்க்கணும் தான் பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்கேன். காலையில இருந்து இந்த பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு ஐபர் நம்மளையும் சாப்பிட்டு போட்டு அந்த ஒரு 10 மணிக்கான கிளம்பிடுவோம். என்னத்தே? சரி, அப்ப 10 மணி வாக்குல கிளம்பிடுவோம். அவளே நல்லா இருப்பியா? அந்த தொப்பி போட்டு கோழியை மட்டும் எங்க மாமியா கண்ணுல காணிச்சு கொடுத்துருங்க. சரி, நம்ம போய் படுப்போம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாலை கறக்கணுமே. ஆஹா, புசு புசு பூரி. அதுக்கு பக்கத்துல தொட்டுக்கிட்டதுக்கு உருளைக்கிழங்கு குருமா. வலது கையில ஃபில்டர் காஃபி. காலையில இட்லியோ தோசையோ பூரியோ புட்டோ என்னத்தையும் ஒண்ணு சாப்பிட்டு போட்டு ஒரு கப்பு சூடா ஒரு காஃபி குடிச்சோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அதுவும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம மட்டும் நிம்மதியா உட்கார்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு காஃபியை குடிக்கிற சுகம் இருக்கே, அது சுகமோ சுகம். இந்த மாதிரி டிஃபன் கூட காஃபி எல்லாம் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எம்மக்கா, ஏ சுப்பு, எடி, எம்மா, நீனா வந்திருக்க? என்ன வரேன். இங்க மைனிகாரி நேத்து தானே வந்துட்டு போனா, இன்னைக்கு எதுக்கு எங்க அம்மைக்கு தொடுக்கு பிடிச்சிட்டு பின்னாலே வந்திருக்கா? என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒரு காரியம் இல்லாம வரமாட்டாளே. மைனியா, வாங்க மைனியா, உள்ள வாங்க. என்ன அங்கனே நின்னுட்டியே, உள்ள வாங்க. அம்மா, இப்பதாம்மா உடனே நினைச்சேன். உட்காருமா மைனியா, உட்காருங்க மைனியா. எத்தனை மைனியா சொல்லுதா? சொன்ன மாதிரி நம்மளும் மைனியன்னு போட்டு ஐஸ வச்சு தள்ளிடுவோம். என்ன மைனியா, நேத்தைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு வத்தனாப்ல இருக்கியா? என்ன மைனியா, உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க மைனியா, நல்லா பாத்துக்கிடுங்க மைனியா, நல்லா சாப்பிடுங்க மைனியா. கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி வச்சு சாப்பிடுங்க, அவிச்சு முட்டை வச்சு சாப்பிடுங்க, கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உளுந்தஞ்சோறு வச்சு சாப்பிடுங்க. நல்ல உடம்பு கொஞ்சம் புஷ்டியாகும். எங்க மைனிகாரி உண்மையிலே அக்கறையோட சொல்லுதாளா, இல்ல நம்மள போட்டு தாக்குன மாதிரி தாக்குன்னு தாக்குதாளா? ஒரு 10 நேரம் மைனியாங்க. சரி மைனியா, நல்லா சாப்பிடுதே. இருங்க மைனியா, நாளைக்கு பூரி சுட்டேன் பாத்துடுங்க. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் நல்ல குருமா மாதிரி நல்ல அளவோல இருந்துச்சு பாத்துடுங்க. கொண்டுட்டு வரேன் இவங்க 2 பேருக்கும். வேண்டாம் மைனி, இப்பதான் இட்லி சாம்பார் வச்சு நாங்க தின்னுட்டு வந்தோம். வேண்டாம், சொன்ன கேளுங்க. இட்லி வரதுக்குள்ள செமிச்சிருக்குமே, நான் 2 பூரி எடுத்து ஓடியாரேன். ஏமா இருமா, 2 பூரி எடுத்து ஓடியாரமா? உனக்கு பூரினா நல்லா பிடிக்கும்ல? சரி, அப்ப எடுத்து வாமாக்கா. ஏன் மோவா, என்ன கண்டாலே உசுர தான் கொடுத்தாமா. அவளே, இந்த கோழி எங்க கிடக்குன்னு தெரியல. தொப்பி போட்ட கோழி. அவளே, இந்த தொப்பி போட்ட கோழி எங்க இருந்தா கண்ணுல காட்டிருமா? ஐயா, சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீடைலா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுனா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு குடும்ப பாசங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சொந்தங்களே, நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.